அனைவருக்கும் வணக்கம். நேரம் மிக குறுகியதா இருக்கு. எல்லாரும் அவங்களுடைய உணர்வுகளை நிறைய நேரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உணர்வுகளை பேசாம இருந்தா கூட புரிஞ்சுக்க முடியும். என்னுடைய என்மேல் உண்மையான அன்பு கொண்டு என்னுடைய படைப்புகளை நேசிச்சு நம்முடைய அம்மாவை நேசிச்சு இங்க வந்திருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள். நான் ஒன்றும் பேச போறதில்லை. காரணம், என்னுடைய படைப்பு உங்களோட நிச்சயமா ரொம்ப வலுவா பேச போகுது. பல கேள்விகளை முன்வைக்க போகுது. உங்களை எல்லாம் குற்றவாளியாக்க போகுது. அது ஒரு கலைக்கும் கலைஞர்களுக்கும் மட்டும்தான் யாரையும் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. அதை நான் சரியா கையாண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய நட்பு வட்டாரங்கள், என்னுடைய சொந்தங்கள், மிக நான் மனசுல ரொம்ப நேசிக்கிற அண்ணன் பாரிவேந்தர் மாதிரி, தமிழறிவு மணியன் மாதிரியான புலவர் கீதா பச்சேப்பன் போன்றவர்கள் இங்க இருக்கிறது எனக்கு பெருத்த மகிழ்ச்சி தருது. இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நம்ம வைக்கிறது பொதுவா படங்களை விற்கிறதுக்கும் அதுக்காக மட்டும் நான் பயன்படுது. ஆனா நான் அப்படி எந்த நோக்கிலையும் இதை என்ன சிந்திக்க தெரியல. அப்படி இருந்தா நான் ஒரு 70 வயசு அம்மாவை ஒரு போஸ்டர் அடிச்சு அவங்க தூங்குறத நான் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய நான் பேசுறதுக்கு பதிலாக என்னுடைய நண்பர்கள் அவர்கள் நீங்க பார்த்த காட்சிகளை பற்றி பேசுங்க, இல்ல நம்ம இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய அன்னை பற்றி பேசுங்க, அவர்களுக்கான உறவுகளை பேசுங்க, அவங்கள இழப்பை பற்றி பேசுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் அம்மா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் ஆசைப்பட்டேன், வர்றவங்க எல்லாரும் தன்னுடைய தாயோட வரணும் அப்படின்னு நினைச்சேன். எத்தனை விழாக்கள், குறிப்பாக திரைப்பட விழாக்கள் பெண்களோட வர்ற மாதிரி நடக்குது. அது வர்றதில்லை, நடக்கிறது இல்லை. மனைவியோட போற மாதிரி ஒரு விழா இல்லை. ஆனா தாயை நம்ம எங்கேயுமே கூட்டு போறது கிடையாது. நிச்சயமா இந்த விழாவுக்கு அப்புறம் நடக்காது. அநேகமா எதிர்கால தலைமுறையில் இப்படி ஒரு படம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ஒவ்வொருத்தரும் அம்மாவோடய தான் இருக்கோம். ஆனா அம்மாவை பத்தி நினைக்கிறது இல்லை. ஒரு பெருத்த சிந்தனைய, ஒரு கேள்விய இந்த படைப்பு இந்த ஒரு தமிழ் சூழல்ல, ஒட்டுமொத்த இந்திய சூழல்ல, ஏன்னா வெள்ளைக்காரர்கள் எப்போதோ மறந்துட்டாங்க உறவுமுறைகளை. நம்ம இந்த விஞ்ஞான கருவிகளுக்கான அதுக்குள்ள கிடந்து அடிமைகளாயிட்டு நம்ம யாரும் மனிதர்களோட பேசாமல் வெறும் ஒரு கருவிகிட்ட மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். அதுவும் 3/4 நேரம் பொய்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு கொடுமையானது. வெறும் வியாபாரிகளாகவும் ஒரு தன்னலவாதிகளாகவும் மட்டுமே இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் நம்மளை மாத்திட்டு பெயரளவிற்கு இந்திய கலாச்சாரமும் பண்பாடுகளும் உணர்வுகளும் இங்க சும்மா ஒரு லேபிள் மாதிரி தான் இருக்கக்கூடிய காலத்துல இப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை நான் எடுத்திருக்கேன். எனக்கு ஒரு ஏமாற்றம் தான் காரணம். நான் நினைத்தவர்கள் அம்மாவோட வரல. தவிர நான் அதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம அம்மாவுக்கு அவ்வளவுதான் இடம் கொடுக்குறோம். அது அப்படிதான் நான் எடுத்துக்க முடியும். ஏன்னா நான் அந்த அழைப்பேர்ல வச்சதுக்காக நிச்சயமா அங்க ஒரு 100 அம்மாக்கள் இருந்திருக்கணும். அது எதிர்காலத்திலேயாவது இந்த படைப்பின் மூலமாக அது வரட்டும். எப்படி பள்ளிக்கூடம் படம் ஒரு கல்வி திட்டத்தை கேள்வி கட்டுச்சு, நம்மளை எல்லாம் உருவாக்கிய அந்த பள்ளிக்கூடத்தை யாருமே நம்ம நினைச்சு பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்ச பிறகுதான் அது பிறகு அது வேற இங்கே போயிட்டுது. அது ஒரு சமூக பிரச்சனையா இருந்தது. அதே மாதிரி இந்த அம்மாவின் கைபேசி அம்மாவை பற்றிய அதிர்வலைகளை உருவாக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நான் கதையை நாங்க சொல்ல முடியாது, சொல்ல வேண்டி இருந்திருக்காது. காரணம், இந்த
இந்த 2008 அம்மாவின் கைபேசி நாவல் வெளிவந்தது. எனக்கு தெரியாது இந்த அரங்கில் வந்து எத்தனை பேர் அதை படிச்சிருப்பாங்க தெரியல. எனக்கு நிச்சயமா படிச்சிருக்கணும். ஆனா தமிழ் சூழல் அப்படி இல்லை. அது ஒரு படமா எடுக்கிறன்றதும் தெரியும். இங்க சென்னையிலே 10 கடைகள் விற்குது. எந்த நூலகம் போனாலும் அந்த புத்தகம் இருக்கு. ஆனா எத்தனை தமிழர்கள் அதை படிச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா என்கிட்ட என்ன கதைன்னு வந்து கேட்கறாங்க. இது ஒரு ஒரு கொடுமையான சூழல் தான். அதுக்குள்ளிருந்து இப்படி ஒரு திரைப்படத்தை நான் வந்து முயற்சி செய்றேன். அதுவும் ஒரு தனித்த அடையாளங்களுடன். எப்படியாவது படம் வெற்றி பெற்றா போதுங்கிறது இல்லாம என்னுடைய அடையாளத்தை விடாமல் நான் போராடுறேன். இந்த போராட்டத்தில் எனக்கு வந்து துணையாக இருந்த மேக்ஸ் பவர் என்டர்டைன்மெண்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் சண்முக சுந்தரம், ரொம்ப குறிப்பா இப்படி ஒரு படம் உருவாக அவர் தான் காரணம். நிறைய முக்கியமான கதைகள்லாம் என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் எடுத்திருந்தா அரசியல் மாற்றமே வரும். என்னென்னமோ நடந்திருக்கும். ஒரு படம் என்னால குடம் கொடுத்தா ஒரு படம் எடுத்தா போதும், மாற்றிடும். ஈழத்தமிழர் பிரச்சனை ஒரே படம் அதுக்கு இருக்கு. 12 வருஷம் வச்சுட்டு அலையிறேன். ஆனா அதுக்கெல்லாம் அங்க இடம் இல்லை. ஆனால் இது ஒரு அம்மாவை எல்லாம் கமர்ஷியலா வச்சு கையாண்டு இருக்காங்க. வியாபாரத்துக்கு எவ்வளவு தூரம் அம்மாவை பயன்படுத்த முடியுமோ நிறைய தமிழ் சினிமா பயன்படுத்தியிருக்கு. அந்த சூழலுக்குள்ள இருந்தா இப்படிப்பட்ட முயற்சிகளை செய்யறோம். ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன், நீங்க அம்மாவின் கைபேசியை சாஞ்சி உட்கார்ந்து பார்க்கவும் முடியாது. படத்தை ஒரு 15 நிமிடங்களுக்கு பிறகு நீங்க இருக்கை நுனியில தான் உட்காரணும். இறுதி வரைக்கும் அந்த முடிவை யாராலும் தீர்மானிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இது என் படமே இல்லை. அப்படி ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன். இது என் படமே இல்லை. என்ன எனக்கு ஒரு படத்தை எதிர்பார்த்து வருவீங்க, அது இந்த படம் இல்லவே இல்லை. அதை நம்ம இல்லையே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கே அது இப்பதான் புரியுது. எனக்கே அது வந்து புதுசா இருக்கு. ஒரு புது வகையான ஒரு திரைப்பட மொழியை கையாண்டிருக்கேன் நான். ரொம்ப மகிழ்ச்சி உங்களால. என்னுடைய நண்பர்கள் இனி ஒவ்வொருத்தராக இங்க வந்து அவங்களோட உணர்வுகளை வெளியிட்டு வருவார்கள். நீங்க எல்லாம் வந்திருந்ததுக்கு என்னுடைய நன்றிகள்.